அபுதாபி, ஷார்ஜா, துபாய்க்கு இயக்கப்படும் ஒரு சில விமானங்கள் இரண்டாவது நாளாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன். இரண்டாவது நாளாக விமான சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. எந்தெந்த விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது? இது குறித்தான விவரங்கள். வணக்கம். ஐக்கிய அரபு நாடுகள்ல பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக இரண்டாவது நாளாக ஐக்கிய அரபு நாடுகளுக்கு சென்னையிலிருந்து செல்லக்கூடிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஏற்கனவே ஐக்கிய அரபு நாடுகளுக்கு பயணிக்க திட்டமிருந்த பயணிகள் சென்னையில போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஐக்கிய அரபு நாடுகளான துபாய், ஷார்ஜா போன்ற நாடுகளை நேற்றிலிருந்து கனமழை மோசமான வானிலை நிலவி வருகிறது. இதையடுத்து சென்னையிலிருந்து துபாய், ஷார்ஜா, குவைத் செல்லும் விமானங்களும் அந்த நாடுகளிலிருந்து சென்னை வரும் விமானங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டாவது நாளாக துபாயிலிருந்து சென்னைக்கு வர வேண்டிய விமானம் மழையால் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக இரவு 10 மணி முதல் துபாய் செல்ல வேண்டிய விமானமும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பயணிகளுக்கு உரிய தகவல்கள் தெரிவிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. துபாய் செல்ல வந்திருந்த 300க்கும் மேற்பட்ட பயணிகள் நேற்று இரவிலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் புதுச்சேரியிலிருந்து வந்த அபிலயன் உள்ளிட்ட பல்வேறு பயணிகள் நூற்றுக்கணக்கில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். துபாயை பொறுத்தவரையில 12 மணி நேரத்துல பெய்ய வேண்டிய, அதாவது ஒரு வருடத்திற்கு பெய்ய வேண்டிய மழை 12 மணி நேரத்துல பெய்திருப்பதால துபாய் முழுவதுமே வெள்ளக்காடாக மாறி இருக்கிறது. அந்த மாவட்ட நிர்வாகங்கள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய தேசிய அளவிலான அனைத்து வழித்தடங்களுமே முடங்கி இருக்கிறது. அந்த நாட்டிற்கும் பிற நாடுகளுக்கும் இடையிலான கனெக்டிவிட்டி என்பது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல பாதுகாப்பு நலன் கருதி இந்த விமான பயணங்கள் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என விமான நிலையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில மீண்டும் அந்த பயணிகள் அவர்களது வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.